மாதவி பந்தல் என்றால் என்னவென்று தெரியுமா? மல்லிகை கொடிகள் அடர்ந்து படர்ந்து பந்தல் போல இருப்பதேயாகும். ஒரு முழம் மல்லிகையே மனம் வீசி நம்மை கிறங்க வைக்கும். ஒரு பந்தல் முழுவதும் மல்லிகை. அதில் மறைந்து வசிக்கும் குயில்கள் பலமுறை கூவிவிட்டன. அடி பெண்ணே, நறுமணம் வீசும் கூந்தல் உள்ளவளே, உன் வளையோசை ஒலிக்க தாமரை மொட்டை கையில் ஏந்தியது போன்ற உனது அழகிய விரல்களால் இந்த கதவை திறந்துவிடு என்றழைக்கிறார் ஆண்டாள். யாரை? கடந்த 17 பாசுரங்களில் வராது இந்த 18ஆம் பாசுரத்தில் அறிமுகமாகிறார் நப்பிண்ணை எனும் பெண். இவள் கண்ணனின் முறைப்பெண் எனவும் இவளையும் அவர் மணந்து கொண்டார் என்பாரும் உண்டு. 18ஆம் பாசுரத்தில் கௌரவத் தோற்றத்தில் அறிமுகமாகும் இந்த நப்பிண்ணை பாத்திரம் தொடர்ந்து சில பாசுரங்களில் தலை காட்டுகிறார். தமிழ் சினிமாவில் வரும் அமெரிக்க மாப்பிள்ளை போல அரங்கனின் முறைப்பெண் என நப்பிண்ணையை ஆண்டாள் சித்தரிக்கிறார். ஆண்டாள் அரங்கனை அளவிலாது நேசித்தாலும் நப்பிண்ணை மீது பொறாமை கொள்ளாது இவள் அழகையும் வர்ணிக்கிறார். உன்மத்தம் பிடித்த யானையையும் ஊதித் தள்ளுபவன். சண்டை என்று வந்தால் பின்வாங்காத வலிமை பாய்ந்த வீரமான தோள்கள் உடைய நந்தகோபன் மருமகளே, ஆயர்பாடியின் குலமகளே, கோழி இனங்கள் கூவி பொழுது விடிந்து விட்டது. வா, வந்து கதவை திற. உன்னுடைய கணவன் எம் உள்ளம் கவர்ந்த கண்ணன் புகழை போற்றிப் பாடிட அதிகாலையில் வந்துள்ளோம். அவர் இப்படி பாடினால் திறக்காத கதவுகள்தாம் ஏது? இந்த 18ஆம் நாள் பாடலின் இன்னொரு விசேஷம், இது ராமானுஜருக்கு மிக பிடித்த பாசுரம். ராமானுஜரே தீவிர திருப்பாவை விசிறி. எவரும் அவரை ராமானுஜர் என்றழைப்பதை விட திருப்பாவை ஜீயர் என்று அழைப்பதையே அவர் மிகவும் விரும்பினார். இன்றும் இந்த பாடலை மட்டும் கோவில்களில் இருமுறை பாடுவது வழக்கம். அதனால் என்ன? ஆண்டாளின் அமுதத் தமிழை இருமுறை அல்ல, கோடி முறை கேட்டாலும் நமக்கெல்லாம் திகட்டவே திகட்டாது. திருப்பாவை 18ஆம் நாள் பாடல். உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய், வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளைவொலிப்ப, வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்.